நல்ல தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, வேத புஸ்தகத்திலிருந்து நம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தில் உள்ள காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே உள்ளத்தில் அமைதியும் சந்தோஷ சமாதானத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உமக்கு சாட்சியாக வாழும் நாளெல்லாம் ரட்சிப்பின் நல்வேளை நிரப்பவும் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமீன். கரங்களை தட்டுவோமா? எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை தியானிக்க போகிறோம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 10 வசனத்தில் 10வது வசனம் வரை உள்ள 9 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே பாக்கியவான்களை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை மீது ஏறி அமர்ந்து திருவாய் வளர்ந்து பேசியது தான் அந்த மலை பிரசங்கம். 111 வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். அந்த 111 வசனங்கள் 5, 6, 7 அந்த 3 அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த 3 அதிகாரத்திலேயே 48 வசனங்கள் முதலாவது அதிகாரத்தில், 6வது அதிகாரத்தில் 34 வசனங்கள், 7வது அதிகாரத்தில் 29 வசனங்கள், மொத்தம் 111 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 3 அதிகாரங்களிலிருந்து 111 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 111 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள் தான் இன்றைக்கு அநேக தேசத்தினுடைய சட்டமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக நாடுகளிலே இந்த 5, 6, 7 அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய போதனைகள் தான் அவர்கள் தேசத்தினுடைய சட்டங்களாக ஏற்றி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசத்தில் உள்ள குடிமகனும் கடைபிடிக்க வேண்டிய அந்த காரியங்கள் தான் இந்த 3 அதிகாரம் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை அநேக தேசத்தில் மாற்றி வேறு மதம் இருப்பதனாலே, வேறு மார்க்கம் இருப்பதனாலே அவர்கள் அதை நேரடியாக அதை போடுவதற்கு பதிலாக அவர்கள் எப்படியோ இருந்தாலும் இந்த 3 அதிகாரங்களின் அடிப்படையில் தான் அவருடைய சட்ட புஸ்தகத்தையே இயக்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே சட்டம் என்று நாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஒவ்வொரு வழக்காடு மன்றத்திலேயும் நடக்கக்கூடிய வழக்குகளில் பார்த்தீங்கன்னா விசாரிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 111 வசனங்கள் அடிப்படையில் தான் விசாரிப்பார்கள். எல்லா விசாரணையும் ஏறக்குறைய சிவிலாக இருந்தாலும் சரி, கிரிமினலாக இருந்தாலும் சரி, இந்த 3 அதிகாரங்களிலிருந்து அது எடுக்கப்பட்டிருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 அதிகாரங்கள் நமக்கு ஒரு மேல்வரி சட்டமாக அமைகிறது. இதைத்தான் நாம் முன்வைத்து நம்ம நடக்க வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு மிக அதிகமான ஒரு அட்வான்டேஜ் என்னவென்று பார்த்தால், நம்முடைய சட்டம் நாம் இயற்றி கடைபிடிக்க வேண்டிய சட்டம் இந்த 111 வசனங்களில் எடுக்கப்பட்டது என்று சொன்னால் அது எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா பூரண சர்க்குணராக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கும். 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடுகள் போதும், சமாதானம் போதும் என்று எழுதப்பட்டிருக்கும். கடைசியாக 7வது அதிகாரத்தில் 29 வசனத்தை பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அவர்கள் அந்த போதனையினாலே அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் நாம் பார்க்கிறோம். ஆகவே 111 வசனங்களை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட அந்த பகுதியில் ஒவ்வொரு வசனமாக தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நாம் 9 வசனங்களை மாத்திரம் எடுத்து பாக்கியவான்கள் என்ற காரியங்களை மாத்திரம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதுவரையிலே நாம் மொத்தம் 3 வசனங்களை மாத்திரம்தான் பார்த்துருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று முதலாவதும், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று 2வது, முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறது பார்த்தீங்கன்னா ஆவியில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், 2வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், 3வது வசனத்தில் சாந்த குணமுள்ளவர் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற 4வது வசனம் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி உட்கார்ந்துருந்தீங்கன்னா எழுந்து நிற்க வச்சுட்டு தான் பிரசங்கம் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. ஏனென்றால் பிரசங்க நேரத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்க முடியாது. இந்த வசனங்களை கவனித்து கேளுங்கள். இவைகள் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமான காரியங்கள். ஆகவே நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்களாக
நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே முதலாவது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆக நாமும் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த புது வருடத்தில் கற்றுக்கொண்டு புது வருட தீர்மானங்களை இதன் அடிப்படையில் நாம் எடுத்து அந்த தீர்மானங்கள் அதன் அடிப்படையில் நமக்கு கடைபிடித்து நடக்கிற பொழுது அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. நாம் திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. திருப்தியாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற நம்முடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய வாக்குகளை அல்லது வார்த்தைகளை வாசிக்கிறோம். முதலில் சொல்லப்பட்டுள்ள அவைகளை என்ன பண்ணுறோம்? நாம் தீவிரமாக படிக்கிறோம். அதோடு மாத்திரமில்லாமல் அவைகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை கடைபிடிக்கிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன நன்மையை பெற்றுக் கொள்கிறார்களாம் பாருங்க, எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இதுதான் முதலாவது நாம் தியானித்தோம், முதல் நாளிலே தியானித்த வார்த்தை. ஆவியில எளிமை உள்ளவர்களாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும் என்று அந்த காரியங்களை எல்லாம் நாம் அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது தியானிக்கிற பொழுது பார்த்தோம். இரண்டாவது பாருங்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். முதல்ல சொல்லப்பட்ட காரியங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் பரலோக ராஜ்யம் அவருடையது. இரண்டாவது சொல்லப்பட்ட வசனத்தில் எங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 3வது வசனத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை என்ன பண்ணுவாங்களாம்? சுதந்திரத்துக் கொள்வார்களாம். இப்போ யாரெல்லாம் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் சொன்னால் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி 4வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 4வது வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நீதியின் மேலே பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். 5வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்றைக்கு இந்த 2 வசனங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த 2 வசனங்களை தியானிக்கிற பொழுது நல்ல கவனிங்க. நாம் நீதியின் மேலே பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நீதியின் மேலே பசித்தாகம் உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட ஒரு மகனாக அல்லது ஒரு மகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக இருந்தால் நான் எப்படிப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிப்போம். 7வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். 7வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்புறம் 11, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். 12, அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. ஆவியில் எளிமை உள்ளவர்களை பார்த்து, துயரப்படுவர்களை பார்த்து, சாந்த குணங்களை பார்த்துட்டு இப்போ நீதியின் மேல் பசித்தாங்க உள்ளவர்களை வந்திருக்கிறோம். எடுத்த உடனே 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு பங்காளிகளாய் ஆகாதிருங்கள். எவர்களுக்கு நாம் பங்காளிகளாய் மாறக்கூடாது? யாருக்கெல்லாம் நாம் பங்காளிகளாய் மாறக்கூடாது? யோசித்து பாருங்கள். இந்த எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 5ஆம் அதிகாரத்தில் எபேசியரில் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அதை நாம் வாசிக்கிறோம். கவனிங்க. அவர்களுக்கு பங்காளிகளாய் நாம் மாறக்கூடாது. ஏன் அவர்களுக்கு பங்காளிகளாய் மாறக்கூடாது என்பதை நான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக வாசிப்போமா? நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும்
புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்குரிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. போதும். இப்போ நான் கவனிக்கிறேன், நான் சொல்றேன், கவனிங்க. 5ஆம் அதிகாரம் எடுத்து வைங்கள். எல்லாரும் அவங்களை வாசித்ததை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, ஒன்று, கிறிஸ்து நமக்காக தம்மை தமக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல் நம்மில் அன்பு கூர்ந்தது போல் நீங்களும் அன்பிலே என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்கள். முதல்ல நாம் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக. அப்போது அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடந்தால் தான் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற அவர்களுக்கு பங்காளிகளாய் என்னவா இருக்கிறோம், ஆகாமல் இருப்போம். அப்போது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே அவர் வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல அன்பு கூர்ந்தது போல் நீங்கள் என்ன பண்ணணும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அப்போது தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அதுதான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகியவைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே ஒருவருக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, காணப்படவும் கூடாது. ஆக இந்த பண்புகளை பாருங்கள். அடுத்தது, அப்படியே வம்பும் புதியனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்போ ஸ்தோத்திரம் செய்தல் தான் தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வம்பும் புதியனமான பேச்சும் பரியாசமும் அவைகள் எல்லாம் தகாதவைகள். தகும் என்று பார்க்கிற பொழுது அவைகளை நாம் விட்டு ஒழிக்கிற பொழுது நமக்கு அது தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரக்காரனாவது அல்லது அசுத்தனானது, விக்கிர ஆராதனைக்காரனானது, அதுபோலவே தேவனுடைய ராஜ்யத்தில், கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அவன் புகுவதில்லை என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அப்போது 6வது வசனத்தை வாசிகள், இப்படிப்பட்ட நின்று நீங்கள் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக தேவ கோபாவிக்கிற வருவதால் ஒருவரும் உங்களை என்ன பண்ணக்கூடாது, வார்த்தைகளினாலும் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இப்போ பாருங்க, அவர்களுக்கு நீங்கள் என்னவா இருக்க, பங்காளியாகாமல் இருங்கள். அவர்களுக்கு நாம் பங்காளியாகாமல் இருந்தால் தான் நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும். ஸோ நீதியின் மேல் பசிதாகம் என்று நாம் பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட காரியங்களிலே எவைகளெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும், எவைகளை கடைபிடிக்க கூடாது என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறது. ஆகவே முதலாவது நாம அவர்களுக்கு பங்காளிகளாய் மாறக்கூடாது. 2வது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதும் கர்த்தருக்குள் என்னவா இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வது என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள சொன்னால் எப்படி நடந்து கொள்வீர்கள் நீங்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எப்படி நடந்து கொள்வீர்கள்? வெளிச்சம் என்றால் என்ன? வெளிச்சம் உண்டாக கிடந்து எங்க சொல்கிறாரு? முதல்ல எடுத்த உடனே ஆதியாகமத்தில் எடுத்து வாசிக்கிற பொழுதே முதல்ல படைத்ததே வெளிச்சத்தை தானே படைக்கிறார். வாதியில வானமும் பூமி எப்படி இருந்தது? அடுத்தது, ஆழத்தின் மேல் இருள் சூழ்ந்திருந்தது, தேவாவையானவர் ஜலத்தில் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் என்ன பண்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். உடனே வெளிச்சம் உண்டாகும். முதலாவது உண்டாக்கப்பட்டது வெளிச்சம். வெளிச்சம் தான் பகலையும் இரவையும் பிரிக்கிறது. வெகுளும் தான் வெளிச்சத்தை பகலையும் இரவையும் பிரிக்கிறது பார்க்கிறோம். ஸோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ வெளிச்சம் என்பது அதுதான் சொல்லுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் எப்படி நடந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிற பொழுது இந்த 6 வசனங்களில் சொல்லப்பட்ட காரியங்களிலே எதெல்லாம் தேவனுக்கு தகும், எது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொண்டு எவைகளெல்லாம் தகாது, எவைகளெல்லாம் தேவன் வெறுக்கிறார் என்பதையே நாம் அறிந்து கொண்டு நாம் அவர்களுக்கு பங்காளிகளாக ஆகாமல் இருக்க வேண்டும். பங்காளிகளாக ஆகாமல் இருப்போம் என்று சொன்னால் முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இருளாக இருந்தீர்கள்,
இப்பொழுது கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். ஒன்று, அவர்களுக்கு பங்காளிகளாய் ஆகாதிருங்கள். இரண்டாவது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். மூன்றாவது பாருங்கள், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆவியின் கனி உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். உங்களுடைய நடத்தையிலே, உங்களுடைய செய்கைகளிலே வெளிப்பட வேண்டும். நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் என்று சொன்னால் அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் நீதியின் வார்த்தைகளாக இருக்கணும். நம்முடைய செயல்கள் நீதியின் செயல்களாக இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் நீதியின் காரியங்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது? உடன்படக்கூடாது. உடன்படாமல் அவைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை அவர்கள் சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் அவருடைய காரியங்களை அவருடைய ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறது அவலட்சணமாக இருக்கும். அவலட்சணமாக இருக்கும் என்று சொன்னால் பாருங்க, அது லட்சணமாக இருக்காது. அது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கிறவர்கள் செய்கிற காரியங்களாகவே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? முதலாவது இன்றைக்கு நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் ஆற்ற வேண்டிய ஒரு காரியம் அதுதான். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் தங்களுடைய கவனங்களை செலுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். யோபு என்ன சொல்றான் பாருங்க, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. ஆண்டவருடைய கற்பனைகளை நான் அப்படியே கடைபிடிக்கிறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்கிறேன் என்று நான் பார்க்கிறோம். ஸோ நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கவனித்து கேட்டு அதன்படி நடப்பார்கள். அதன்படி நடக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும். அதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது தான் யோபுவுக்கு பிடித்தமான ஒரு காரியமாக இருந்தது. யோபு சொல்லுகிறான், அவர் உதடுகளின் கற்பனை விட்டு நான் பின் வாங்குவதில்லை என்று சொல்லி. ஆனால் அவருடைய வாயின் வார்த்தைகளே நான் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை என்ன பண்ணுறேன் பார்க்கலாம் அதிகமாக காத்து கொண்டேன். அப்போ கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் காத்து கொள்கிற பொழுது அந்த வசனம் நம்ம என்ன பண்ணுறது? வாழ வைக்கிறது. அந்த வசனம் தான் நம்மை நடத்துகிறது. அப்போ நீதியின் மேலே பசித்தாகம் உள்ளவர்கள் திருப்தியாக வாழ்வதற்கான காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தைகளை அவர் விட்டு பின்வாங்குவது கிடையாது. அந்த வார்த்தையின்படி அவர்கள் நடக்கிற பொழுது அவர்கள் தங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாக அவர்கள் அதை காத்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை கூட்டி குறைத்து அதன் கூட சேர்த்து அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வார்த்தைகளை அப்படியே கேட்டு அப்படியே நாம் நடக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நாம் அதை அதிகமாக காத்து கொள்ளுதல். அவனுடைய வார்த்தைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் யோபு தான் நாம் அடிக்கடி பார்ப்போம். யோபு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய காலத்தில் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு ஏற்புடைய ஒரு மகனாக, ஒரு நல்ல உத்தமனாக, சன்மார்க்கனாக வாழ்ந்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலியிட்டான், விருந்து வைத்தான், எல்லாம் செய்தான். அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு காக்கும்படியாக தன்னுடைய மிருகங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று அவன் கவனித்தான். எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டான். ஆனால் அவனுக்கு நடந்தது என்ன? பிசாசு தேவனிடத்தில் போய் அவனுக்கு விரோதமான காரியங்களை சொல்லுகிறான். யோபுக்கு விரோதமான காரியங்களை சொல்கிறான். ஆனால் தேவன் சொல்கிறார், இல்லை, என்னுடைய மகன் அப்படிப்பட்டவன் கிடையாது, என்னுடைய மகன் உத்தமன் சன்மார்க்கன் என்றெல்லாம் சொல்கிறார். இல்லை, நீங்கள் அவனை நல்லா வச்சுருக்கிறீங்க, அதனால் நல்லா இருக்கிறான், அவனுக்கு உள்ளதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவன் நல்லா இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அப்போது யோபுவுக்கு தேவன்
யோபனுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம். அவனுக்குள்ள எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் எடுக்கிறார். ஒவ்வொன்றாக போகிறது. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறான். அவன் உடம்பெல்லாம் நோய் வந்து புண் அதிகமாகி போய் அவனுடைய தண்ணீர் ஊட்ட ஆரம்பித்து எறும்புகள் மேய ஆரம்பித்து எல்லாம் பண்ண பிற்பாடு அவனை தூக்கி கொண்டு வந்து போட்டு குப்பமேட்டில் போட்டுட்டாங்க. அவனுடைய வீட்டினுடைய குப்பமேட்டில் போட்டுட்டா. உங்கள் மனைவி சொல்கிறா, இன்னும் நீ தேவனை நீ இப்போ போஷித்து கொண்டிருக்கிறாயா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறாயா என்று சொல்லி நீ தேவனை தூஷித்து உயிரை விட்டு தொலை என்று சொல்கிறாள். அவளுடைய வார்த்தையில் பாருங்க, தேவனை தூஷித்து நீ செத்து தொலை என்று சொல்கிறாள். ஆனால் அவன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், இறுதி நாளிலே என்னுடைய கண்கள் அவரை காணும் என்று சொல்கிறார் நம்பிக்கையோடு. அப்போது துஷ்டனாக அவன் இல்லை, உண்மையிலேயே ஆண்டவருடைய வார்த்தையின்படியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லா வசதிகளும் எடுக்கப்படுகிறது, அவனுக்குள்ளான எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் கூட அவன் அமைதியாக உட்கார்ந்து அவன் தன்னுடைய காயங்கள் எல்லாம் சொரிந்து கொண்டு அவன் அமைதியாக இருக்கிறான். ஆனால் மனைவி சொல்கிறா, தூஷித்து நீ சாகு என்று சொல்கிறான். ஆனால் சாகலை. காரணம் என்னவென்று சொன்னால், அவன் தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கையாக இருக்கிறான். தேவனுடைய கண்கள் அதை காணும் என்று சொல்கிறான். அவனுடைய வார்த்தை நிச்சயமாய் நடந்தது. உண்மையிலேயே அவனுடைய 2வது பகுதியை வாசிக்கிற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி இது அவனுடைய யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். 42ல் 10வது வசனம் வாசியுங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா? ஸோ ரெண்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஏனென்றால் அவனாலே ஒருமையோடு கூட கர்த்தருக்கென்று காத்திருக்க முடிந்தது. மாத்திரமல்ல, தன்னுடைய நண்பர்கள் 3 நண்பர்கள் அவனுக்கு விரோதமாய் தூஷித்தார்கள். நீங்கள் நல்லா கவனிங்க. அப்பொழுது அவர்கள் தூஷித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் அதை கேட்கவே இல்லை. யோபுனுடைய ஜெபத்தை கேட்டார். யோபுனுடைய வாழ்க்கையிலே அவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியான ஒரு காரியத்தை தூண்டினார். அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிற பொழுது இவனை 2 தனியாக ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கை தான் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவருடைய வாழ்க்கை. இன்றைக்கு நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, யோபுவை போல உங்கள் வாழ்க்கையிலே பஞ்சம், பசி, பட்டினி எல்லாம் வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் எழுந்திருக்கலாம். பிள்ளைகளை எழுந்திருக்கலாம், உங்களுடைய ஆடு மாடுகளை எழுந்திருக்கலாம், உங்களுடைய வசதிகள்லாம் எழுந்திருக்கலாம். ஒன்றும் இல்லாமல் குப்பை வீட்டில் வந்து கிடக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் தொடுகிற பொழுது, அவருடைய கரம் தொடுகிற பொழுது பாருங்கள், அவருடைய வாழ்க்கை மாறினது. 2 தனியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். முன்பிருந்ததை விட அழகான பிள்ளைகளையும் அழகான மிருகங்களையும் எல்லாவற்றையும் வைத்து அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி 42ஆம் அதிகாரம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அது ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் என்ன பண்ண காத்து கொண்டேன் என்று சொல்கிறார். 2 காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது ஒரு காரியத்தை பார்த்தோம், அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்னு சொல்லி நான் பார்த்தோம். அந்த வசனத்தை வாசித்தோம் பாருங்கள். 5ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 12 வசனங்களை வாசித்திருக்கிறோம். அங்கே நாம் கற்றுக்கொண்டது என்னவென்று பார்த்தால், எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நீதியின் கனிகளை என் வாழ்விலே நான் என்ன பண்ணுவேன், பெருக்குவேன், அந்தகார செயல்களை நான் என்ன பண்ண மாட்டேன், ஈடுபட மாட்டேன். எனக்கு பிரியமானவர்களை, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய முதலாவது தீர்மானம், நீதியின் கனிகளை என் வாழ்க்கையில் நான் பெருக்குவேன். நீதியின் கனிகளை நாம் கொடுக்கிறோமா? கனி கொடுக்கிற மரங்களாக இருக்கிறோமா? யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்களே, 15 எடுத்து வாசிக்க பார்க்கலாம். நான் திராட்சை செடி என்று சொல்லி ஆரம்பிக்கிறத, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. போதும். நீதியின் கனிகளை என் வாழ்க்கையில நான் பெருக்குவேன்.
அந்தகார செயல்களில் ஈடுபட மாட்டேன். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய முதலாவது தீர்மானம் அதுதான். இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், நீதியின் மேலே பசித்தாகம் உள்ளவர்களாய் வாழ நாம் பிரியப்படுவோம். நீதியின் மேலே பசித்தாகம் உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நீதியின் கனிகளை தான் நாம் உண்டு பண்ணுவோம், அவைகளை தான் நாம் பெருக்குவோம். அவைகள் மூலமாக நீதியின் தேவனுடைய சாம்ராஜ்யம் பெருகும். அந்தகார செயல்களில் நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்கிறான். ரெண்டாவதாக யோபுனுடைய புஸ்தகத்திலேருந்து நாம் எடுக்கிறோம் பாருங்க. ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய தீர்மானம் பாருங்க, தேவனது வசனத்தில் தவறாமல் மெய்ந்து கொள்வேன். எனது ஜெப தியான வேளையை நான் எப்பொழுதுமே வேறு எதுவும் களவாட விடமாட்டேன். நாம் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளையே வாசிக்கிறவனாக, தியானிக்கிறவனாக, ஜெபிக்கிறவனாக இருப்பதோடு மாத்திரமில்லாமல் அதன்படி செய்கிறவனாக இருப்பேன். ஸோ தேவனது வசனத்தில் தவறாது நான் மெய்ந்து கொள்வேன். எனது ஜெப தியான வேலையை நான் எதுவும் களவாட விடமாட்டேன் என்று சொல்கிறான். ஸோ தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறது, தியானிக்கிறது, ஜெபிக்கிறது, அவைகளை திரும்ப திரும்ப அசை போடுறது, அவைகளை சொந்தமாக்குகிறது, அவைகள் நம்முடைய வாழ்க்கையில கனிகளை கொடுக்கும்படி செய்கிறோம். அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17, 18 வசனங்களை வாசிப்போமா? 15 ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று சொல்லி நிறுத்தியிருக்கிற அதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள். இப்போ மூன்றாவது நாம் பார்க்கிற ஒரு காரியம், ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல். ஸோ நீதியின் மேலே பசித்தாகம் உள்ளவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்களா? ஞானம் உள்ளவர்களாக நடப்பார்களா? ஞானம் உள்ளவர்களை போல நடவாமல், ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல நடக்கவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஞானம் என்பது தான் தேவன் என்பவர் யார், தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க 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 தான் நாம் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஞானம் என்பது தான் ஒரு அபிஷேகமாய் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை உணர்த்துகிறதை பார்க்கிறோம். ஸோ ஞானம் என்பது என்ன என்று பாருங்கள். ஆங்கிலத்தில் விஸ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழிலே பார்க்கிற பொழுது ஞானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞானம் என்பது தேவன் என்பவர் யார், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் யாருக்கெல்லாம் என்னென்ன செய்கிறார் என்பதை உணர்ந்து தெரிந்து புரிந்து நடக்கிற ஒரு காரியமாக இருக்கும். ஸோ ஞானம் இல்லாதவர்களாக நாம் நடக்க முடியாது. ஸோ ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஒன்று ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கேட்கிற வசனத்துல எல்லாம் ஒவ்வொரு வசனத்திலுமே தேவனுடைய ஞானம் வெளிப்படுகிறது. தேவன் எப்படிப்பட்டதை உணர்த்துகிறது, தேவன் என்னென்ன காரியங்கள் செய்கிறார் என்பதை உணர்த்துகிறது பாருங்கள். அவைகள் உணர்த்துகிற அந்த காரியத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம் என்று சொன்னால், நாட்கள் பொல்லாதவைகளானதால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து, ஞானத்தை கடைபிடித்து, ஞானத்தை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் பொல்லாதவைகளான காலத்தை இன்றைக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதோடு மாத்திரமில்லாமல் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இருக்கட்டும், பாருங்க, ஒவ்வொன்றையும் பாருங்க. ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். ஒன்று, நாட்கள் பொல்லாதவர்களால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 2, மூன்றாவது, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவ ஞானம் என்பது என்னவென்று சொன்னால், அவருடைய வல்லமையையும் அவருடைய சத்துவத்தையும் அவருடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவைகளால் நிறைந்திருக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவ ஞானம் நமக்கு நிறைந்திருக்கிறதா? தேவ ஞானம் நம்மை நிறைத்திருக்கிறதா?
அந்த ஞானம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஞானம் உள்ளவர்கள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். ஞானம் உள்ளவர்கள் மேலே அவர் பிரியமாக இருப்பதனாலே துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து நீங்கள் ஆவிக்கேற்ற விதமாக நடந்து கொள்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. மூன்றாவது நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் பரிசுத்த ஆவியில் நிலைத்திருப்பேன், தவறான சிற்றின்பங்களில் என்ன பண்ண மாட்டேன், சிக்கி கொள்ள மாட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியிலே நாம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆவியினால் நிறைந்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எது ஞானம் எது ஞானம் இல்லை என்று சொல்லுவார். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுவார். காரத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். அதோடு மாத்திரமில்லாமல் அவர் சொல்லுவார், மதியற்றவர்களாய் நடவாமல் மதி உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். ஆகவே துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்து இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் 18ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். போதும். இப்போ 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 19ஆம் வசனத்துல இந்த மதுபான வெறி கொள்ளாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நாம் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நடந்து என்ன செய்யணுமா? இப்ப 19ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு பண்ணி சோதரித்து தெய்வ பக்தியோடு கூட ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். போதும். இப்படி ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருந்தோம் என்று சொன்னால் நாம் ஞானம் உள்ளவர்களாக இருப்போம், ஞானமற்றவர்களாக இருக்க மாட்டோம். நாம் நிச்சயமாகவே தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக நடத்துவார். அந்த தெய்வீக ஞானத்தினாலே நிறைந்தவர்களாக நாம் நடக்கிற பொழுது அந்த ஞானம் நம்மை நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாக மாற்றும். அப்போ நாம் திருப்தி அடைவோம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியிலே நிலைத்திருப்பேன், தவறான சிற்றின்பங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டேன். 3 தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும். இந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களை குறித்து நாம் பார்த்தோம் அல்லவா? நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் மொத்தம் 3. அதில் முதலாவது தீர்மானம் தான் வாசிச்சு காமிச்சேன். நாம் சொல்லிக் கொடுத்த பிரகாரமாக நாம் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம், நாம் நீதியின் கனிகளை கொடுக்க வேண்டும். நீதியினுடைய கனிகளை கொடுப்பதனால நாம் நீதியின் பிரகாரம் நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம். நீதியின் கனிகள் பெருக வேண்டும், அந்தகார செயல்களில் ஈடுபட மாட்டோம் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது தீர்மானம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுடைய வசனத்தில் தவறாமல் மேய்ந்து கொள்ள வேண்டும். எனது ஜெபத்தான வேலையை நான் வேற ஒரு காரியத்துக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3வது தீர்மானம் என்னவென்று பார்த்தா, எப்பொழுதும் பரிசுத்தாவில் நிலைத்திருப்பேன், தவறான சிற்றின்பங்களில் ஈடுபட சிக்கிக்கொள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரிந்திருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இன்றைக்கு நீதியின் மேல் பரிசுத்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார் என்ற வசனத்தின்படியாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2வதாக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் இந்த பூமியிலே பாக்கியவானாக இருப்போம். நாம் பாக்கியவானாக இருப்போம் என்று சொன்னால் நல்ல கவனிய, நாம் இரக்கம் பெறுகிறவர்களாக இருப்போம். ஸோ இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரக்கம் எங்கே நாம் பார்க்க முடியும்?
இரக்கம் உள்ளவர்கள் என்றால் என்ன? இரக்கம் என்பது ஒரு குணம் என்று நமக்கு தெரியும் அல்லவா? அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இன்றைக்கு நாம் இரண்டாவது பார்க்கக்கூடிய வேத வசனம் அதுதான். நல்ல கவனிங்க, நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 41 1வது வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் யார்? உள்ளத்தினால, உண்மையில, தேவை உள்ளவர்கள் மேல, தனக்கு தகுதி உள்ளவர் மேல எல்லாம் அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? சிந்தை உள்ளவளா இருக்க வேண்டுமா? எடுத்து வாசியுங்கள். 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சிறுமைப்பட்டவர்கள் எல்லாருமே இரக்கத்திற்காக காத்திருக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஸோ இரக்கம் உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாக்கியவான் என்று அழைக்கிறோம் பாருங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அடுத்தது இரக்கம் உள்ளவன் பாக்கியவானாக இருக்கிறான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு யாரெல்லாம் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க பாருங்க. சமுதாயத்தில், வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம விட வசதி கம்மியாக இருக்கிறவங்கள தான் நாம் என்ன பண்ணுறோம்? சிறுமைப்பட்டவர் என்று நாம் பார்க்கிறோம். நாம் சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, நிறைவாக இருக்கிறோம் அல்லவா, நாம் திருப்தியாக வாழ்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறோம். ஸோ நமக்கு இருக்கிறது போதும் என்று நாம் நம்புகிற பொழுது, நம்ம விட கம்மியாக இருக்கிறவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? அவர்களை சிறுமைப்பட்டவர் என்று நாம் பார்க்கிறோம் பாருங்கள். படுக்கையின் வியாதியில கிடப்பவனை அவர் காப்பாற்றுகிறார், அவனை தாங்குகிறார், அவனை பொறுமையோடு கூட நடத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை காத்து அவனை உயிரோடு கூட வைக்கிறார். பூமியின் மேல் அவன் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமில்லாமல் அவனை தகுதிப்படுத்தி அவனை தகுதி உள்ளவனாக மாற்றி அவனை உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் பார்க்கிறோம். இரக்கம் உள்ளவர்கள் என்றால் இதை தான் பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவன் என்ன பண்றாரு? விடுதலை ஆக்குகிறார். முதலாவது எடுக்க வேண்டிய தீர்மானத்தை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. 26வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து கால் சிக்கிக் கொள்ளாதபடி உன்னை காப்பார். 28ஆம் வசனம் வாசிப்போமா? உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. 3 வசனங்களை ஒன்றாக நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த பக்கத்தில் வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உன்னை காப்பார். பார்த்தீங்களா? கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும், உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உன்னை காக்க வேண்டும் என்று சொன்னால் நீர் தான் இரக்கம் பெறுவதற்கு தகுதி உள்ளவன். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும், அதை நீ செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாமல் இராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். ஸோ நன்மையை பெற்றுக்கொள்கிறவர்கள் வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் தங்களிடத்தில் குறைவாக இருக்கிறத அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அவர்களை சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று பார்க்கலாம். அதோடு மாத்திரம் இல்லாமல் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, உன்னிடத்தில் பொருள் இருக்கிற பொழுது அதை நீ வைத்து கொண்டு இன்று போய் நாளை வா என்று சொல்லி என்ன பண்ணி அனுப்பி வைக்காதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு நம்ம அப்படி தான் பதில் சொல்கிறோம். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு வரும்போது நீங்கள் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். உன்னிடத்தில் பொருள் இருக்கிற பொழுது உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று அவனுக்கு சொல்லாதே. ஏனெனில் நீ படுக்கையிலே பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொண்டிருக்கிற பொழுது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். எனவே உன்னிடத்தில் உதவி கேட்டு ஒருவர் வருகிற பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ என்ன பண்ண? செய்யாமல் இராதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செய்ய வேண்டுமா? ஆகவே முதலாவது நாம் எடுக்க வேண்டிய காரியத்தை பாருங்க. சிறுமைப்பட்டவர்கள் மேலே இரக்கம் காட்ட வேண்டும், அவர்கள் மேல் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த தீங்கிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தீமை செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு நமக்கு திராணி இருக்கிற போது நாம் அதை நிச்சயமாய் செய்யாமல் இருக்கக்கூடாது.
அது இன்று போய் நாளை வா என்று சொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன என்று பாருங்கள். எடுத்து வாசிங்க. என்ன தீர்மானம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அந்த தீர்மானம் நமக்கு சொல்லுகிற காரியங்களை நாம் உணர்கிற பொழுது அவைகள் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும். 2வது வசனத்தை வாசிக்கலாம். மன்னிப்பதிலே உண்மையில் இரக்கமாக இருக்கும்படியாக. எடுத்து வாசியுங்கள். மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23 35 வரையில் வாசிக்கணும். 23 வாசிங்க. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரன் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கமளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் ஒருவனை மன்னிக்கிற பொழுது எப்படி மன்னிக்கிறார் என்று பாருங்கள். அவன் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவன் போய் தன்னிடத்துல இன்னும் குறைவான ஒரு தொகையை கடன் பெற்றவர்களுக்கு எப்படி மன்னிப்பு கொடுக்குறான்னு பாருங்க. இதைத்தான் 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மாத்திரம் நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எஜமானன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இரக்கம் பெறுகிறவர்கள் யார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் நிச்சயமாகவே 7 தரம் அல்ல, 70 தரம் மன்னிப்பு பெற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள், இரக்கம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள். ஆகவே ஒரு மனுஷன் தன்னிடத்தில் கடன் பட்டவனை கூப்பிட்டு அழைத்து அவருடைய கடன் தொகையெல்லாம் பார்த்துட்டு நீ கொடுத்து தீர்த்துட்டு போட்டு சொல்கிறாரு, என்னால் தீர முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய காலில் விழுந்து அவன் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறான். அப்போது அவனுடைய கடனையும் மன்னித்து அதை கட்ட வேண்டிய வழிகளையும் மன்னித்து அவனை விட்டு அனுப்புகிறார் பாருங்க. ஆனால் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு போகிற வழியிலேயே தன்னிடத்தில் கடன் வாங்கினவனுக்கு அவன் காட்டுகிற ஒரு காரியத்தை பாரு. அவன் 100 வெள்ளி காசு தான் வாங்கியிருக்கிறான். ஆனால் 100 வெள்ளி காசை உடனே கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை நெறித்து அவனிடத்துல அந்த கடனை திருப்பி கேட்கிறதை அவன் காட்டுகிறார் பாருங்க ஆண்டவர். ஆனால் அவன் கொடுக்க முடியலை. அவன் கீழே விழுந்து மன்னிப்பு கேட்குறான், ஆனால் கொடுக்க முடியல. எனக்கு பிரியமானவர்களே, மன்னிக்க கொடுத்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். மன்னிப்பு இன்றைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம செய்கிறத புரிந்து கொள்றதே கிடையாது, ஒருவரை மன்னிக்கிறது கிடையாது பாருங்கள். இரக்கம் இன்றைக்கு எப்படி வருகிறது என்று பார்த்தீங்கன்னா, அந்த மன்னிக்கிற விதத்தில் தான் வருகிறது பாருங்கள். மற்றவர்களை தயார் நிலையிலே மன்னிப்பேன், அவர்களை நான் பொறுமையாக நடத்துவேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். நாம் நம்மிடத்திலே கடன் பெற்றவர்களை நாம் கொடுமையாக நடத்தி நாம் மேலே கடன் வாங்கி அதிகமாக கடன் வாங்கின இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்னால் நாம் இப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பாருங்கள். ஆகவே நாம் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இரக்கம் உள்ளவர்கள் எல்லாம் இரக்கம் பெறுவார்களாம். ஸோ முதலாவது நாம் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவையில் இருப்பவருக்கு ஒரு நல்ல சமாரியனாக இருப்பேன், உதவி பெற தகுதி உள்ளவர்களுக்கு அதை நான் செய்ய மறுக்க மாட்டேன், மற்றவர்களை தயவாய் மன்னிப்பேன், அவரிடம் என் பொறுமையை நான் என்ன பண்ண மாட்டேன், இழக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் 2 தீர்மானங்கள் பார்த்துருக்கிறோம். 3வது ஒரு தீர்மானத்தை பார்க்க போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 6:9. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பச்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். பாருங்க, நம்மை மன்னிக்கிறோம், ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறோம், சரி நல்லது. ஒருத்தர் மேலே இரக்கம் காண்பிக்கிறோம், அது நல்லது தான்.
ஆனால் நம்மை விட நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. அவர் நாம் அந்த சாதாரண ஒரு மனுஷன் செய்ததை விட நாம் செய்த காரியம் பெரிதாக இருப்பதனாலே அந்த காரியத்தில் அவர் மிகவும் இரக்கமுள்ளவராக இருந்து அவர் மன்னிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் நீங்கள் உங்கள் எஜமான்கள் உங்களுக்கு எப்படி நடத்துகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். உங்களை நடத்துகிற உங்கள் எஜமான்கள் நீங்கள் பார்ப்பதோடு மாத்திரமில்லாமல் உங்களை நடத்துகிற பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நீங்கள் பாருங்கள். அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த இரக்கத்தை தான் இன்னைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். இரக்கமுள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்க. ஆகவே எந்த ஒரு ஊழியக்காரனோ எந்த ஒரு வேலைக்காரனோ அவன் தன்னுடைய எஜமானனை தான் பார்க்கணும். எஜமானன் என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எஜமானன் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற எஜமானனை பார்க்க வேண்டும். அவர் நமக்கு எப்படி இரக்கம் காண்பிக்கிறார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட இரக்கத்தை தான் நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். ஆகவே எந்த ஒரு வேலைக்காரனையும் அதோடு மாத்திரமில்லாமல் எந்த ஒரு ஊழியரையும் நாம் என்ன பண்ணணும், பாசமாய் நடத்துவோம். எனக்கும் ஒரு எஜமானன் உண்டு, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார், அவர் நிச்சயமாகவே என்னை மன்னிப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் நடக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. ஆகவே 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த ரெண்டு வசனம் ஒரு வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே தேவையில் இருப்போருக்கு ஒரு நல்ல சமாரியனாக இருப்போம். உதவி பெற தகுதி உள்ளவர்களுக்கு அதை கொடுக்க மறுக்க மாட்டோம். அதோடு மாத்திரமில்லாமல் மற்றவர்களை நாம் தாராளமாய் மன்னிப்போம். அவரிடம் என்னுடைய பொறுமையை இழக்க மாட்டோம். வேலைக்காரரையும் உடன் ஊழியரையும் நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் நமக்கு மன்னிக்கிறதை விட பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்கு இன்னும் அதிகமாய் மன்னிக்க வல்லவராக இருக்கிறதை உணர்ந்து நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த நாளில் 2 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று 5வது அதிகாரத்தில் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி, 2வது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த 2 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறோமா? நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கேற்க போகிறோம். அதைத்தான் நான் சொல்லி முடிக்க போகிறேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கேற்பதற்கு முன்பாக நாம் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் இந்த பந்தியிலே பங்கேற்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது நமக்கு? யோசித்து பாருங்கள். நமக்கு என்ன, வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஃபார் அஸ்? நாம் என்ன தகுதியை வைத்து நாம் பந்தியில் பங்கேற்க முடியும்? யோசித்து பாருங்கள். ஆகவே பந்தியிலே பங்கேற்பதற்கு முன்பாக நாமே சோதித்து பார்க்கிற பொழுது நாம் மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்த காரியங்களை நாம் மன்னித்திருக்கிறோமா? நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்த காரியங்களை அவர்கள் மன்னித்திருக்கிறதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அல்லவென்று சொன்னால் அவர்கள் மன்னிக்கும்படி நாம் நடந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய பந்தி மிக முக்கியமானது ஒன்று. மாதத்தில் முதல் நாளிலேயே 1ஆம் தேதியே கர்த்தருடைய பந்தியில் வந்து பங்கேற்கிறோம். இந்த நல்ல நாளிலே நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், ஒன்று நீதியின் மேல் பசித்தாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே இன்றைக்கு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். 2வது, நாம் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் இரக்கம் பெற்றிருக்கோம் என்று அர்த்தம். இரக்கம் பெற்றிருக்கோம் என்று சொன்னால் நாம் இரக்கம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஸோ மன்னிப்பை நாம் பெற்றிருந்தால் நாம் மன்னிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். மன்னித்திருக்கிறோமா? மற்றவர்களை மன்னித்திருக்கிறோமா? மன்னியாமல் நாம் வைத்துக்கொண்டு வைராக்கியமா பிடிவாதமா நாம் சில காரியங்களை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு கேட்போமா? தேவனே என்னை மன்னியும் என்று சொல்லுவோமா? கர்த்தர் நம்மை மன்னிப்பாரா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலே கூட 2 வசனங்களை தியானித்திருக்கிறோம். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி எங்களை கற்றுக் கொடுத்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று கற்றுக் கொடுத்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாகவும் இரக்கம் பெற்றவர்களாகவும் வாழ்ந்த ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே மற்றவர்கள் செய்த அனைத்து குற்றங்களையும் நாங்கள் மன்னித்து எல்லாரிடத்திலும் தயவாக இரக்கமாக நடக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் மன்னித்து அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ எங்களை நாங்கள் ஆசீர்வதிப்பீராக. மன்னிப்போடு கூட இந்த பந்தியிலே பங்கேற்கும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. கரங்களை தட்டுவோமா?